இப்ப யாரை கூப்பிடலாமா உங்க வீட்டுல இருந்து? நேய விருப்பமாக என்னுடைய தந்தையாரை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. வாங்க. ஓகேமா. இந்த அண்ணன் வந்து இந்த அண்ணனுக்கு மேக்கப் போடுவாப்ல. அவர் எப்படிலாம் போடுறாரோ அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு நீ போடணும். எங்க அப்பாக்கு மேக்கப் போட வேண்டாம். ஏமா? எங்க அப்பா காமெடியா இருப்பாரு. அவதார் படம் பார்த்திருக்கீங்களா? என்ன தடவை அவதாரு? ஜேம்ஸ் கேமரன் அவதார். ஜேம்ஸ் கேமரன் அவதாரா? ஐயோ, ஜேம்ஸ் கேமரன் அவதார்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல ஒரு விலங்கு வரும். இந்த விலங்க அந்த விலங்காக்க போறேன். காமெடியா இருக்கா? காமெடியா இருக்காவா? போட்ட பிறகு தான் தெரியாது காமெடியா இருக்கா இல்லையான்னு. அங்க பாரு, வேகமா போடு. அவன் எங்க போயிட்டான் பாரு, மூக்க தாண்டி போயிட்டு இருக்கான் பாரு. அங்க பாரு, அவன் எங்க போயிட்டு அந்த பக்கம் முடிச்சுட்டு விட்டான் பாரு. ஏய், இங்க பாருடா, உன்னை விட சூப்பரா போடுறா பாரு பாப்பா. ஆமா, போடுறா எவ்வளவு குயிக்கா போடுறா. கலரை மாத்த முடியுமா? மாத்திரா. நீ சொல்ல பண்றேன். நீ சொல்ல. பார்த்து வாக்குல அடிச்சு விட்டுறாத. ஆஃப்லியா 4 நாளைக்கு ஆட முடியாது. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. கையை வச்சு தொடங்க. நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். இங்க வர மூஞ்ச பாரு, எப்படி மாத்திருக்கான் பாரு. அவ்வளவுதான், ஒரே கலர்ல மாத்திட்டோம். ப்ளூ மேனா மாத்துறோம். அண்ணாச்சி, அது என்னப்பா? இப்ப டெக்கரேஷன் பண்ண போறோம். டெக்கரேஷனா? ஆமா. ஐயோ, சிங்கக்குட்டி மாதிரி இருந்தவர தவக்கா குட்டி மாதிரி ஆக்கிட்டேன்ப்பா. வேற எங்க கேப் இருக்கு? வாயில கேப் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வாக்கு போட்டு கொடுங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை எங்கடா 2 பல்ல காணோம்? எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். என் பேர் தருண் சஞ்சய். தருண் சஞ்சய். இவனுக்கு மட்டும் என்ன ஸ்மோக்கா சவுக்கா என்னமோ பேர் வச்சிருக்கல? என்னது? கார்த்திகேயன். கார்த்திக் மாதிரி சண்முகத்தை சண்முக் ஆக்கிட்டோம். சண்முகத்தை ஸ்மோக் அப்படின்னு மாத்திட்டீங்க ஸ்டைலா. எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருக்கீங்க அவனை? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரை. அவர் நார்மல் ஸ்டோரி எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏதாவது ஒரு பஸ் ஸ்பீடா போனோம், அதுல இருக்க மக்கள் எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும். இவர் ஓடி போய் காப்பாத்தணும். இவர் ஸ்பைடர்மேன் மாதிரி வேகமா போய் கம்பிட்டு பஸ் நிறுத்தி மக்கள் எல்லாம் காப்பாத்திடுவாரு. சரி வினய், இந்த 4 லைட் இருக்கு பாத்தியா, அது வந்து கொஞ்சம் திரும்பி நிக்குதுடா. உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரே கொண்டா பாப்பா. Move my hand and move the sun is the depth of the physics. தலைவர் திமிங்கலம் தானுங்க. ஆமா, நேரே வந்துருச்சு. ஏய், என்னடா புத்தலாட்டது? தம்பி, உங்க தம்பி வினய் கிட்ட வேற என்ன சூப்பர் பவர்லாம் இருக்கு? வெப்பே எல்லாம் விடுவான் நிஜமாவே. ஓ, வளைய விடுவானா? தம்பி, நீ ஒண்ணு பண்றா, உன் கையை நீட்டி வளைய விட்டு அந்த மைக்கை ஏன்ட்ட வாங்கி கொடுறா. மைக்கு தானடா கொண்டு வர சொன்ன, இவனையும் சேர்த்தே கொண்டு வந்தியா? ஏய், என்னையா பெரிய மாஸ் ஹீரோ இருப்பான் போல் இருக்க. வெறும் மைக்கு மட்டும் தாங்க கேட்டேன். இவன் போட்ட அந்த வெப்பில் வந்து அவனையே இழுத்துக்கொண்டு ஏன்ட்ட கொண்டு கொடுத்துட்டு போட்டான் பத்தியா? சரி, இப்போ இன்னொரு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு. அப்படியே உன்னுடைய வெப்பை யூஸ் பண்ணி உங்கள் அப்பா சட்டையை மட்டும் கழட்டி தரியா? ஐயோ, அவர் கழட்ட முடியலையே. அவ்வளோ வெப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம நாளைக்கு வந்து அதை பார்த்துக்குறோம். இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, இந்த மைக்கை அப்படியே உன்னுடைய வெப்பை யூஸ் பண்ணி உன் அண்ணன்ட்ட கொடுத்துருவியா? ரெடி? இல்லடா, புயல் வேகத்தில் வந்தா புயல் வேகத்தில் போயிட்டான். பெரிய கில்லாடியா இருப்பான். கயத்திடுங்க அவனுக்கு, கயத்திடுங்க. ஓ, சூப்பர்மேன் குழந்தையா இருக்கும்போது சின்ன சிம்பிளை எங்க கொண்டு போட்டிருக்கானோ பாரு. எவ்வளவு சேட்டையை பாரு. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது கூட உனக்கு விபூதியும் குங்குமம் வச்சு விட்டாங்களா? மண்டைய மாத்த மறந்துட்டியா? இது யாரா சூப்பர்மேனா? ஸ்பைடர்மேன் தான் பறப்பா. சூப்பர்மேன் எப்படி பறப்பா? ஓ, இப்படியே பறப்பானா? ஆமா, ஸ்பைடர்மேன் வந்து வேற மாதிரி பறப்பான். சூப்பர்மேன் வந்து இப்படியே பறப்பான். அப்படிதானே? டேய்,
கடைசியில் எல்லா கெட்டப்பும் போட்டியடா. அந்த மண்டை மேல இருக்க கொண்டையே இந்த விபூதியே அழிக்க மறந்துட்டியடா. இந்த பாரு தம்பி, அவெஞ்சர்ஸ்ல நீங்க ஒரு ஆளா? அடப்பாவி, இது தெரியாமல இங்க கூட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இந்த உன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குதே, அந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு எங்க பக்கத்து தெருல பக்கத்து தெருல இருக்கு. அந்த பின்னாடி ஒரு பையன் முறைச்சிட்டு நிக்கான், அவன் பின்பக்க தெருவுல இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஒரு சாமியார் இருக்காரு, அவரு வந்து ஏத்தாப்புல ஆசிரமத்துல இருக்காரு. அப்படிதானே? மொத்தத்துல இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது படம் பார்க்க மொத்தமா போவாங்க. அப்படி போயிட்டு பீச்சில் வெறுத்த போட்டாதான் இது. அப்படிதானே? குழந்தைங்களுக்கு வந்து மேஜிக் சொல்லி தர போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், புக் இருக்குது. இந்த புக்கை ஓப்பன் பண்ணுறோம், எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ இவர் தான் மேஜிக் பண்ண போகிறாரு. கையை நீட்டிக்கோங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3. எஸ், மேஜிக் நடந்துருச்சு. ஸோ திஸ் டைம் எல்லாமே வந்து கலர் ஆகிடும். என்கிட்ட வந்து ஒரு சில்க் இருக்கு, இதை பிடிச்சிக்கோங்க. சில்க் இருக்கு. இதுக்கு பேர் சில்கா? ஆமா. இதுக்கு பேர் சில்கியா? சில்கு. ஓகே, அதை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நான் கேட்கும்போது தந்தா போதும். பாக்கெட்ல வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன்பா. ஓகே ஃபைன். இப்போ என்கிட்ட வந்து ஒரே ஒரு சின்ன காயின் இருக்கு, இதை பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆமா, ஒரு காயின் இருக்கு. எவ்வளவு இது? 10 ரூபாயா 20 ரூபாயா? இல்ல, இது அமெரிக்கன் யூஎஸ். இது அமெரிக்கன், அப்ப நமக்கு தெரியாது தம்பி. ரைட், ஓகே. இங்க பாருங்க, இந்த காயின் இங்க இருக்கா? இது மறைஞ்சு இப்போ உங்ககிட்ட வரப்போகுது. என்கிட்டயா? ஆமா, இது நல்லா பாருங்க. காயின் இங்கே தான் இருக்கும். இங்கே வச்சதுக்கப்புறம் ஊதி சொடக்கு போடுறோம், காணா போயிடும். என் 2 கையிலையும் இருக்காது காயின். இங்கேருந்து ஜம்ப் ஆகி உங்ககிட்ட ஃபேஸ் கிட்ட ஸ்ட்ரைட் இப்படி ஃபேஸ்லேருந்து மூக்குலேருந்து டங் ட்ராப் பண்ணோன்னா வெளில வந்து விழுந்துடும். இந்த காயினை எடுத்து இங்கே பாருங்கள், இவர்கிட்ட தூக்கி போட்டோம். தம்பி உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இப்போ அங்கெல்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு பின்னாலேருந்து இந்த காயின் வச்சுருப்பாரு. கை நீட்டிக்கோங்க, உங்கள் கை இப்படி. இவங்க கையில் இந்த காயினை கொடுத்துருவோம். டைட்டாக முடிக்கோங்க, ஊதுங்க கையை. அவ்வளோதான். ஊதுனாங்கன்னா ஃபுல்லாக எஸ் காணா போனோன்னா இப்போ இவங்க கிட்ட எங்கேயோ போயிடுச்சு. இவர் சோகமாக உட்காந்துருக்காருல்ல, இந்த இவர்கிட்ட தான். இவர் காதுலேருந்து அப்படியே எடுத்துடலாம். சார் நீங்கள் உங்கள் இடது கை நீட்டுங்க. இடது கை இப்படி வச்சுக்கோங்க. 2 கை வச்சுடுவா? அம்மா தாயே. இல்லை, அது தப்பு. ஆமாம், சரி, ஓகே. நீங்கள் வாங்க சார். கமான். ஐயோ, கூப்பிடுறானே தனியாக கூப்பிடுறானே. சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்னன்னா 2 கை நீட்டிக்கோங்க, உங்கள் 2 கை. இப்போ இவர் 2 கையிலையும் எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க. எதா இருக்கா உங்கள் கையில்? ரேகை இருக்குது. இல்லை, ரேகை இருக்குது, பார்த்துக்கோங்க. வச்சு டைட்டாக மூடிக்கும். டைட்டாக மூடினதுக்கு அப்புறமேட்டு எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்கள் கைக்குள்ள இப்போ ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, வாட்ச் திஸ். இதை ஊதுங்க. ஊதணுமா? ஊதிட்டிங்கன்னா போதும். சின்னதாகிடுச்சு, தெரியுதா? கையில் வச்சு டைட்டாக மூடிக்கோங்க, தூக்கி போடணும். இங்கே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வருது. அவர்கிட்ட லேண்ட் ஆயிடுச்சு. அப்படியே நோந்து நிற்போம். அவர் வாட்ச் கடியில் இப்போ போய் உட்காந்துருச்சு. கையை திருப்புங்க, அப்படியே கையை திருப்புங்க. திருப்பி லுக் அவுட் ஒரு வாட்ச். வாட்ச்க்குள்ளே இருக்குங்களா? அதை வெளில எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க. நீங்கள் பண்ணி பார்க்குறீங்களா? இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க காதில் வந்து ஆக்சுவலாக ஒரு பால் இருக்கும். பார்த்தீங்களா? சரியாக பார்க்கல தானே? ஏன் தெரியுமா? 2 பால் வச்சுருக்காங்க காதில். உங்கள் 2 கை நீட்டிக்கோங்க, 2 கையும் டைட்டாக முடிக்கோங்க. 1லேருந்து 20க்குள்ள ஒரு பெரிய நம்பரை நினச்சிக்கோங்க, சொல்லக்கூடாது 9 தவிர. நீங்களும் உங்கள் கையை முடிக்கோங்க. ஒரு கை காயின் என்னோடது. ஓகே, தெளிவாக இருக்காமியா? ஆமாம். ஸோ இப்போ இங்கே வந்து நிற்கோங்க. மந்திரம் என்னன்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜிகி அப்படின்னு செய்ய போகிறோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஜிகி. ஒன் மோர் டைம். ஜிகி. நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன? ரெடி? ஜிகு. இதை ஊதுங்க. ஊதிட்டீங்கன்னா பால் காணா போயிடுச்சு. இப்போ உங்கள் கைக்குள்ள ஒரு பால் தான் இருந்தது. இப்போ திறந்து பாருங்கள், 2 இருக்கும். ஓப்பன் இட். எஸ், கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, கிஃப்ட் கொடுப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோன் இது. ஆமாம், பார்த்து பத்திரமா. சிரிக்காதீங்க, உங்கள் வாட்ச் இங்கே இருக்கு. இது வேறயா? எல்லாத்தையும் கழட்டிடுவோம். வேலை அதெல்லாம் இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். அவங்களுக்கு நல்லா ஒரு கிளாப் பண்ணிடலாம். தம்பி ஒன்றும் இல்லை தம்பி, அவன் அவ்வளோ ஒரு அந்த வாட்ச் இருக்கு பார்த்தியா? ஆமாம், அந்த வாட்சை மட்டும் உன் பைக்கில் கொண்டு வந்தே பார்ப்போம். தம்பி வாங்க, நீங்கள் இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. சூப்பர். வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? பர்வேஸ். இங்கே வாங்க, இங்கே என்னக்கோங்க. பேர் என்ன ஒழுங்கா கேளு. பேர் என்ன? பர்வேஸ். கேள். பர்வேஸ் தானே? ஐயோ பாத்தியா டென்ஷன் ஆகும்? பாத்தியா? ஏன் டென்ஷன் ஆகுது? ஏப்பா நான் 1 மணி நேரமா இப்படி தான்ப்பா டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்.
இப்போ இந்த முட்டையை வந்து இவர் மறைய வைக்க போறாரு. யாரு? இந்த தம்பி ஃபர்வேஷ். பர்வேஸ் கிடையாப்பா, அவன் பேர் சர்வேஸ்ப்பா. சர்வேஸா? ஓகே சர்வேஸ். ஆ காட்டுங்க, ஆ காட்டிக்கோங்க, ஆ காட்டிக்கோங்க. வாய் வாய் முடிங்க, முடிங்க. நல்லா இருக்கா? சூப்பர், நல்ல பையன். இப்போ என்னன்னா முட்டையை வேற இடத்துலேருந்து எடுக்க போகிறோம். ரெடி 1 2 3 உட்காருங்க. உட்காந்துட்டீங்கன்னா போதும். பின்னாடி வழியா டேய் முட்டை போட்டாரு. இந்த முட்டைக்கிலேருந்து இன்னொரு ஒரு 10 மாசத்துல வந்து ஒரு குட்டி சர்வேஸ் வருவோம் பாருங்க. எந்திரிச்சு உட்காரு. ஆமா, பிஸ்கட்டாக சாப்பிட்ட நீ? பிஸ்கட்டாக கொடுத்தாங்க? வேற டீ காப்பி ஏதாவது கொடுத்தாங்களா? என்ன சவுண்ட் இது? பஸ் கிளம்புற மாதிரி இருக்கு. என்ன சவுண்ட் இது? என்ன சத்தம் அது? என்ன சவுண்ட் பாரு? சரி, உங்க அப்பா எங்க இருக்காங்கம்மா? சரி, நீ யானை பார்த்திருக்கியா? யானை பார்த்தது இல்லையா? பூனை பார்த்திருக்கியா? பூனை. எலி பார்த்திருக்கியா? எலி. கரடி பார்த்திருக்கியா? கரடி. சரிப்பா, பாப்பா எதையுமே பார்க்கலையா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்த்திருக்காப்ல. அது என்னங்கிறது இப்ப சொல்லுவாப்ல பாருங்க. ஆமா, அந்த ஒன்னே ஒண்ணு என்னது பாப்பா? சித்தியை மட்டும் பார்த்திருக்காப்ல. சித்தி தானே? உங்க கூட வந்து உங்க தாத்தா வந்திருக்காங்க, உங்க பாடி ஃபில்டர் வந்திருக்காங்க, உங்க அப்பா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. இந்த ஊசி யாருக்கு போடலாம்? எதிர்பார்க்கல. சரிம்மா, ரைட். இப்போ நீங்க டாக்டருக்கு படிக்க போறீங்களா? எங்க அம்மா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க அம்மா வந்து நீ டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால நான் டாக்டர் ஆகலான்னு முடிவு எடுத்திருக்கேன்றா. கை தட்டிருங்க. நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட தம்பி? உங்க அம்மா வந்து நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க அப்பா நீ வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாரு? எங்க அப்பா அதான் ஆசைப்பட்டாரு. அவரு அதைத்தான் ஆசைப்பட்டாரா? இல்ல நீங்க மனுஷனுக்கு ஊசி போடுற டாக்டரா இல்ல எரும மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டரான்னு கேட்க. எரும மாட்டுக்கு ஊசி போடுறா? மாத்திரையோட வந்திருக்கேன் பாருங்க ஐயா. இது இது எதுக்குமா? வயிறு வலிச்சா போடணுமா? முடி கொட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? முடி கொட்டுறதுக்கு தேங்காய் போட்டு முடி கொட்டாது. தேங்காவா? ஒரு நாளைக்கு ஒரு 15 தேங்காவை மண்டையிலே அடிச்சு உடைங்க. முடி கொட்டுதா இல்லையா பாப்போம். முடி இருந்தா தானே கொட்டுறதுக்கு. என்ன தம்பி? முடியே உங்களுக்கு இல்ல. நம்ம முடிய கொட்டி போச்சுமா. அப்ப உங்க அப்பாவும் கிட்டத்தட்ட என்னுடைய கண்டிஷன்ல தான் இருக்காரு. என்ன? எங்க டாடி வந்து முடி வெட்டிட்டாரு. முடி வெட்டிட்டாரு. முதல்ல நிறைய இருந்திருக்கு. ஷோவுக்கு வர்றோன்றதுனால முடிய ஒற்றை வெட்டி இருக்காரு. என்னன்னு அந்த சலூன்காரரை கொஞ்சம் நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. என்ன நீ என்ன டாக்டர் ஆகணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டாங்கம்மா? வெறும் டாக்டர் ஆகணும். அவங்க அம்மாட்ட மைக் கொடுங்க. நீங்க இவர் என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அவனுக்கு கிச்சன்ல போனா அந்த சிசர் இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பான். நீ டாக்டர் ஆகி ஒரு பேஷண்ட்ட போய் இந்த மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொன்னேன். சிசர் எடுத்தா வேற ஒரு கடத்தனமா வைக்க முடியும். கடை இல்ல, டாக்டர் மூலமா போய் டாக்டர் ஆகணும். ஆபரேஷன் தியேட்டர்ல போய் வெட்டி எல்லாம் பண்ணுடா, நம்ம கிட்ட வந்து பண்ணாத இதெல்லாம். கிச்சன்ல வந்து காயெல்லாம் வெட்டாடா. யாராவது கிட்டி கிடைச்சுதா அதை வெட்டுறா அப்படின்னு சொல்லி வளர்த்துறீங்க. பாத்தியா, நீ அங்க போய் சிசர் எடுத்து ஆட்டி அப்படியே அங்க பாரு, இங்க வெட்டாத அங்க போய் வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்ப எப்படி சொன்னா கரெக்டா? வெறும் டாக்டர் தான். எனக்கு ரிங் வாங்கி தராங்க எங்க அம்மா. எனக்கு தான் எங்க அம்மா ரிங் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி? சூப்பர்ப்பா. எனக்கு 2 ரிங் இருக்கு. ஆமா, அங்கே 2 ரிங் இருக்குப்பா. எனக்கு கூட அது வந்து ஒரு ரிங்க குடுமா. 2 உனக்கு 2 இருக்குல்ல, ஒண்ணு கொடுத்தாக்க இந்த புள்ளைய ஈஸியா ஏமாத்தி வாங்கிட்டு போயிருவான் போல ரோட்ல. உன் பேர் என்ன பாப்பா? என் பேர் மெக்னாரோஸ். ஆமா, இது என்ன கெட்டப்மா? பேண்ட். இது பேண்ட், இது சட்டை, இது மண்டை, இது கொண்டை. அதெல்லாம் எனக்கு தெரியும். கொண்டை இல்ல. கொண்டையெல்லாம் இல்லையா? வெட்டி எடுத்தாங்கய்யா. காது. எது காது? இது காதா? உங்க அப்பா என்ன பண்றாங்கம்மா? ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் பார்த்துட்டு இருக்காரா? ஆமா. விஜய் சார் எந்த படத்துல இந்த கெட்டப்ல இருக்காருமா? தலைவாணி. தலைவாணின்னு ஒரு படம் அவர் நடிக்கவே இல்லையே. இந்த சிலசுலேதே இதெல்லாம் என்னடப்பா? நீ யாரை கூப்பிட்ட? ஹலோ அப்படின்னு. உங்கள இப்போ உங்க அப்பா சீனிவாஸ்
அவ நைஸா போயிருக்கா உக்காராம. அவ உட்காராம நைஸா போயிருக்காயா? இத பாப்பா நைஸா கண்டுபிடிச்சாப்ல என்னமா? ஆமா. ரைட் சூப்பர்மா. உங்க அப்பா டான்ஸ் நல்லா ஆடுவாங்களா இல்ல விஜய் சார் நல்லா டான்ஸ் ஆடுவாரா? இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. சரி படம் போடுங்க. படத்தை போடுங்கப்பா. போட மாட்டேங்குதாடா? போடுவாரு. போடுங்கப்பா. யாருப்பா அது? தாத்தா. அவர் தாத்தான்னு தெரியுதுமா, படத்துல யாருமா? அப்படியா? அப்படியா? அந்த படத்துல பேர் என்ன, அவங்க பேர் என்னம்மா? எனக்கும் தெரியல, நீ சொல்ல. ஓ அப்ப குடும்பமா படம் பார்க்காமலே வந்துட்டீல? சரி. இப்போ வேற படத்தை போடுங்க. ஹலோ வேற படத்தை போடுங்க. இது யாரு? இது யாரு? அவரே யாருன்னு தெரியல, அதுக்குள்ள இந்த புள்ளைய வேற காமிச்சு இது என்ன படத்தை போடுங்கப்பா. சரி கடைசியா உனக்காக ஒரு பிக்சர் போடுறோம்மா. இது இல்லப்பா. இது இல்லையா? ஹலோ இந்த படமும் கிடையாதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பா கிட்ட பேசணும்னா ஹலோ நீங்க யாரு அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹலோ வேற படத்தை பாருங்க. அவங்க வேற படத்தை போடவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. நீ உனக்கு எந்த படம் வேணும்? அது தலைவாணி. தலைவாணி தலகாணிலாம் நம்ம இனிமே தான் எடுக்கணும், சரியா? எடுங்க. இல்ல நான் எடுத்துட்டு வந்து போடுறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. போடுங்கப்பா. இந்த பொண்ணு ரொம்ப நேரமா அண்ணாச்சி இங்க வாங்க அண்ணாச்சி இங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டுமா? இல்ல 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 நீங்க யாக்கிட்டே பேசுங்க. ஹலோ வேற படத்தை பாருங்க. மணி அடி வாங்காத நாள் ஏதாவது இருக்கா? சொல்லிட்டா சைக்கிள் சொல்லிட்டா. சொல்லிட்டா சொல்லுங்க. இப்போ அம்மா நான் சைக்கிள் ஓட்டான்னு கேட்டேன், வேணாம்னு சொன்னாங்களா? எதை கேட்டாலும் இந்த பையன் வேண்டாம் வேண்டானே சொன்னீங்கன்னா என்னம்மா? அப்ப வந்து நானே அம்மாக்கு தெரியாம நானே சைக்கிள் வெளியே வச்சு நானே ஓட்டுறேன். கேர்ள்ஸ் கூட தான் ஓட்டுவான். அது கேர்ள்ஸ் கூட தான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டா. ஓகே இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் உன் மேல. உங்க அப்பா ரொம்ப நேரமா சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. இவனுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களா ஒரு மனுஷங்களா வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஆமா சொல்லுவேன். நீ யாரெல்லாம் வெளியே போய் சொல்லுவ? சங்கி, அப்ப சந்தோஷ், அப்ப சிவானந்தம். என் தாத்தா பேரு. உங்க வீடு என்ன பெரிய வீடா? அப்போ பாடி வந்து பெரிய வீடு, கொட்டூர் இருக்குல்ல அது வந்து சின்ன வீடு. கொரட்டூர்ல ஒரு சின்ன வீடு இருக்கானே உங்களுக்கு? அம்மா நான் கேட்கணும். கேட்டுக்குமா? அம்மா நல்லாதாம்மா பேசுறேன், ஆனா வெளியே போயிட்டு நல்லாவே பேசுறேன்னு சொல்லக்கூடாது. இப்பவே சொல்றோம்னா சொல்லிடு. ஏதாவது வெளியே வந்து சொன்னான்னு பையன் குமுறிடுவோம். சரி நீ வந்து உங்க அப்பா மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கியா தம்பி? நேரம் பாத்ரூம் போறேன். எங்கேயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் தான். உலகத்திலே நிம்மதியை தேடி பாத்ரூமுக்குள்ள போன ஒரே ஆள் உங்க அப்பா தான்டா. ஆமா. கை தட்டிடுமா ஒரு வாட்டி? கையை தட்டிடுறியா? தம்பி உங்க அப்பா அம்மா ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டுருமா? அத்விக் மோஸ்ட்லி வீட்டில் வந்து மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டோம் சார். அதை பிளாக்மெயில் பண்ணி வாங்குவான். இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால என்னோட மீட்டிங் ஸ்கெடியூல்லாம் பார்த்து வச்சுப்பான். கரெக்டாக மீட்டிங்ல ஜாயின் பண்ண உடனே வந்து மொபைல் கேட்பான். அம்மா மொபைல் கொடுமா மொபைல் கொடுமா. என்னால ஒன்றும் பேசவே முடியாது, அதனால சரி போய் தொலைன்னு கொடுத்துடுறது. மொபைல் நீங்க எதுக்கு தம்பி வாங்குறீங்க? போர் அடிக்கிறதுக்கு, செல்ஃபோன் பார்க்கறதுக்கும், ஏதாச்சும் மனதை கண்டுபிடிக்கிறதுக்கும். போர் அடிச்சா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அப்படிதானே தம்பி? கரெக்டா செஞ்சு. ஈவினிங் எங்கேயாவது ஷாப்பிங் போவேன் சார். போற வழியிலே சொல்லிடுவான், நைட்டு வரப்ப அம்மா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டின்னர்லாம் வெளியே முடிச்சுட்டு வந்து டாடி அப்படின்னு. கரெக்ட் தான். அம்மா செய்யற சமையல் நல்லா இருக்கா இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது நல்லா இருக்கா? அம்மா மேலலாம் நாங்க பெரிய அக்கறைலாம் கிடையாது. அங்க வீட்டுல போய் எங்க அம்மா கையால தின்னு பிடிச்சது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். அத்விக் நல்லா பிரியாணி செய்வான். பிரியாணி செய்வியா? எப்படி செய்யணும்? மட்டன் வெட்டி அது கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளோ அரிசி ஊற்றிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் எங்கேயாச்சும் போய் ஏசி உட்காரணும். கொஞ்ச நேரம் ஊற வச்சு தொலைச்சிட்டு நீங்க இருக்கன்னா இருங்க, இல்லைன்னா ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டு வாங்க. வந்தாச்சுமா. அது ரொம்ப விசில் வந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். எங்க அப்பாவுக்கு அடி பிடிச்சத சாப்பிட எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எங்க அம்மா செய்யற பிரியாணில அடி பிடிக்குது, அதையும் எங்க அப்பா அடி பிடிச்சதா எனக்கு வெயின்னு சொல்லி வாங்கி சாப்பிடாரு. எத்தனை விசில் வைக்கலாம்?
ஒரு 5 விசில் வைக்கணும். 5 வச்சுக்கிடுவோம், 6ன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளவுதான், சாப்பாடு வேகாது. இங்க பாருங்க கசிக்க சொல்றேன். 1 2 3 4 5 சீக்கிரம் வந்தது. அப்ப சரியா வேகாது. அதனால கொஞ்சம் வேற வச்சுட்டு நீ உட்காந்து போனாங்க ஹாலில் உட்காந்துப்போம். கரெக்டாக 4 விசில் வரப்போ நாங்கள் ஆஃப் பண்ணி சாப்பிட்டுருவோம். அவ்வளோதான். காரியாவுக்கு யாரு போட்டா வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நேரே கட்டணும் தப்பா கட்டணும் எல்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்துட்டீங்களா? தெரியுமா இவரை படத்தில் பார்த்துருக்கியா? படத்துல எல்லாம் பார்த்துருக்கையா. அவர் பேரை மட்டும் கரெக்டாக நமக்கு அவசரத்துக்கு ஞாபகம் வரல இல்லையா? இவர் யார் அப்படின்னு இப்போ நம்ம பாப்பாட்ட கேட்க போகிறோம். தெரியலையாமா? இது உங்களில் யாருக்கா தெரியுமா? பொம்மையா? தஞ்சாவூர் பொம்மை நினைச்சிட்டானா? சரிம்மா, இவர் பேர் என்ன தெரியுமா? பாரதியார். பாரதியார்னா யாருன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி என்ன வந்து சொல்லணும். சரியா? இந்தாங்க. இப்போ நம்ம லத்திகா கலெக்டருக்கு யாருடைய படம் வருதுன்னு பார்ப்போமா? யாருன்னு தெரியுதா? எல்லாரும் பார்த்துக்குங்க, எல்லாரும் பார்த்துக்குங்க. இது யாருமா? சொல்லு. வடிவேலு மாதிரி ஏதாவது பண்றியா? ஹலோ, குரங்கு மாமா என்ன வேலை? ஹலோ, அது கண்ணாடிங்க. அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு? நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு? வாழ்க்கை எது நோக்கி பயணமா போயிட்டு இருக்கேன்னே தெரியலையே. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட்டு இருக்குன்னே தெரியலையே. வடிவேலு அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அடுத்து இது யாருன்னு பார்ப்போமா? உங்களே பாதியார் தெரியாதுல்ல? இது முடிக்கும் போதே தெரியுது. இது யாருன்னு தெரிஞ்சா தம்பி? மியூசிக் வாசிப்பார்லையா? அவர் மாதிரி இருக்கியா? ஃபார்மர், விவசாயி. விவசாயி மாதிரி தெரியுது அவரை பார்க்கும்போது. தெரிஞ்சிருச்சு. இந்த மாடு கோழில வரப்பாங்களே, அது மாதிரி தெரியும். பஞ்சாபி தாபா கடை வச்சிருக்கிற மாதிரி தெரியுதியா? அடுத்தவே ஆமா. இவர் யாரு, என்ன விவரம், அவரை பத்தி ஏதாவது தெரியுமாமா? பகத்சிங் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவர். சுதந்திர போராட்டத்தில் போராடிய ஒரு வீரர். ஆக்சுவலி இவர் கூட இன்னும் 2 வீரர் இருந்தாங்க. 3 பேரை ஒன்னா தூக்கில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னாப்புல. ஐயா ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து ஒரு ஆங்கிலேய போலீஸ்காரரை வந்து கொன்று விட்டார். அதற்காக அவரை பிரிட்டிஷார் தூக்கிலிட்டு இவருடைய உயிரை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்து காவல்துறை அதிகாரி வரார். போலீஸ்காரருக்கு வந்து இவருடைய படம் தான் வந்திருக்கு. யாரு? அப்படி யாரு? குழந்தைகளின் மாவா பார்த்து அடப்பாவீங்களாங்க. இவர் யாருன்னு தெரியுமா? தெரியுதுல்ல? இவருக்கு தெரியும்யா, எனக்கு தெரியுமே. அது சொல்லுங்க தம்பி, இது யாரு? இது வந்து இவர் தான். இவரா? அதுல இருக்கார்லையா, அவர் தான் இவர். இவர் தான் அவர். தம்பி உங்களுக்கு தெரியுமா? படிப்பு சொல்லி கொடுக்கறது ஆசிரியரா? அந்த மாதிரி தெரியல. அவரை பார்த்தா டீச்சர் மாதிரிலாம் தெரியலப்பா. நேரு மாமா. அவர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் செல்லமா எல்லாரும் நேரு மாமான்னு கூப்பிடுவாங்க. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்க. நவம்பர் 14. சாரி சார். சாரி சார். நவம்பர் 14 அவர் பிறந்தாரு. அத்விகி, இவர் தான் நேரு மாமா. யார் மாமா? எங்கயோ இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்கயோ கேள்விப்பட்டிருக்கையா? நான் நேரு மாமா நினைச்சேன். நீ நேரு மாமா தான் நினைச்சியா? நான் நேரு மாமா தான் நினைச்சேன். ஆனா இப்ப சரியா போச்சு. அவரு சட்டையில ஏன் ரோஸ் வச்சிருக்காருன்னு தான் கேட்டேன். அவருக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சிருக்கிறாரு. கரெக்ட். அவருக்கு ரோஸ் கலர் ரொம்ப பிடிக்கும், அது வச்சிருக்காரு. இதே பச்சை கலர் பிடிச்சிருந்தா பச்சை மிளகாய் சொல்லி வச்சிருப்பாரு. அதாவது இந்த பழக்கத்தை ஆரம்பித்து விட்டது அவருடைய ஒய்ஃப். அவங்களுடைய நினைவாக அவருடைய கடைசி காலம் வரை அவர் வந்து அவருடைய சட்டையில ஒரு ரோஸ் வைக்கும் பழக்கத்தை அவராக வழக்கமாக வைத்துக் கொண்டார்.